கூட மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் ஒரு புதிய நாளை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதாயிருக்கின்றன. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டு நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தராக நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகா பெரிய கிருபை, ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற கிருபை, அதற்குரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய தகப்பனோடு உள்ள உறவு, தகப்பனோடு உள்ள உரையாடல். அவரோடு கூட நம்ம அனுதினம் சம்பாஷிக்க, அனுதினம் அவரோடு கூட பேச, அவரோடு கூட உலாவ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதே போலவே இன்றைக்கு ஒரு புதிய நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய நாளை கூட்டி தந்திருக்கிறார். அந்த நாளில் அவரை துதிக்க, எஸ்பெஷலி இந்த மந்தோட கடைசி நாள், 5வது மாதத்தை முடிக்க கடைசி நாளில் அவரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக 2025 வருடத்தில் கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வாதத்தை தியானிக்க வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மாதத்தை முடிக்கும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லும்படியாக ஏவப்படுகிறேன். கடந்த சில மாதங்களாக எப்படியாக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மாதத்தின் இறுதி நாளில் விசேஷமாக அவருக்கு நன்றி செலுத்த, அந்த நாள் முழுக்க, அந்த மாதம் முழுக்க கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்முடைய வாழ்வு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நன்றியினால் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். லைஃப் full of gratitude. We should be grateful for the Lord. ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவர்களாக இருக்கிற வாழ்வுக்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். சங்கீதம் 34 1 2, Psalms 34 verses 1 and 2 விதமாக சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா மேன்மை பாராட்டு. தாவீது இந்த இடத்துல அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிற பாட்டு. இந்த பாட்டு அவர் எழுதும் பொழுது சந்தோஷமான ராஜாவாக அல்லது ஒரு போரில் சிறந்தவராக அல்லது ஒரு வெற்றிக்கு அப்புறம் பாடின பாட்டு இல்லை. ஒரு ராஜாவிட்ட போய் அடைக்கலம் தேடி போறார் அபிமெலேக்கிட்ட. அவரு என்ன பண்றாரு, இவர் பைத்தியக்காரமா இருக்கிறான், இவன் என் பக்கத்துல வரக்கூடாது, துரத்தி விடுங்கன்னு சொல்லி அவரை துரத்தி விட்ட போது அவர் பாடின பாட்டு இந்த பாட்டு எழுதியிருக்கு. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில அவர் பாடுகிற பாட்டில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஐ வில் பிரைஸ் தி லார்ட் ஆல் த டைம்ஸ். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் வாய் மாத்திரமல்ல, கர்த்தருக்குள்ள என் ஆத்துமாவும் மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். மிக அருமையான ஒரு காரியம். தாவீதுக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா, ஹீ இஸ் எ பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வாரியர். அவர்களுடைய வாழ்வு முழுக்கவே துதி ஆராதனால் நிறைந்த ஒரு வீரர், துதியின் வீரர், துதி வீரராக அவர் கருதப்பட்டார். அவர் எழுதின சங்கீதங்கள், அவர் அமைத்த பாடல்கள், கர்த்தருடைய ஆலயத்தில், பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் கட்டின அந்த ஆலயத்தில் அவரால் ஏற்படுத்தப்பட்ட பாடல் வகுப்புகளும் ஆசாரிய வகுப்புகளும் தான் அந்த காலத்திலிருந்து புகழ் பெற்றவையாக விளங்கி வந்தன. ஸோ அவர் எழுதின ஒரு அருமையான பாட்டில் நமக்குரிய ஒரு காரியத்தை சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நமக்கு எப்பவுமே நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க மறந்து விடுகிறோம். காரியங்கள் நன்மையாக இல்லாத பொழுதும் நான் கர்த்தரை துதிக்க மறந்து விடுகிறோம். சுகமாக சுக ஜீவியத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து நாம நம்முடைய உலக வாழ்க்கைக்கு போய்விடுகிறோம். துக்கமாக இருக்கும் பொழுதும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், தவிர கர்த்தரை நாம் துதிப்பதில்லை. நம்முடைய பிராக்டிக்கலாக அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வியை சந்திக்கும் பொழுதோ
அல்லது ஒரு கடினமான சூழ்நிலையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தரை நாம் துதிப்பதில்லை. இது நமக்கு நடக்கிற, நிஜமாக நம்முடைய வாழ்வில் நடக்கிற காரியம். நான் வசனம் விதமாக சொல்லுகிறது என்றால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். irrespective of the situation, irrespective of the circumstances in which we are going through, our praise to the Lord will not change and it should not change. அவரை துதிக்கிற துதியும் அவருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரங்களும் நம்முடைய வாயிலிருந்தும் நம்முடைய இருதயத்திலிருந்தும் மாறக்கூடாது என்பது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை மற்றும் கட்டளை. அது தாழ்விலும் அவரை துதிப்பேன், வாழ்விலும் அவரை துதிப்பேன். நான் உயர்ந்திருக்கும் பொழுதும் அவரை துதிப்பேன், தாழ்ந்திருக்கும் பொழுதும் துதிப்பேன். மலையின் உச்சியிலே, மலை முகட்டின் உச்சியிலே நிற்கிற அனுபவத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன். பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லுகிற, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லுகிற அனுபவத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன். வாழ்ந்திருக்கும் பொழுதும் வெற்றியின் காலங்களிலும் கர்த்தரை நான் துதிப்பேன், தோல்வியின் காலங்களிலும் கர்த்தரை நான் துதிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாக கருதப்படுகிறது. ஆண்டவருடைய வாசனை விதமாக சொல்லுகிறது, நம்முடைய புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் ஸ்தோத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தாவீது மிக முக்கியமாக, மோசே அவர்கள் பகைஞனை வெற்றி சிறந்து வெளியில வந்த பொழுது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திர பாட்டு முழுக்க முழுக்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடியிருக்கிறார்கள். அதே மாதிரி எல்லா காலகட்டங்களிலும் தாவீது சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது எழுதின சங்கீதம், அபிமெலேக்குக்கு முன்பாக ஓடும் பொழுது எழுதின சங்கீதம், தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில் எழுதின சங்கீதம்னு சொல்லி இந்த மாதிரி தாழ்வு காலங்களில் எழுதப்பட்ட சங்கீதங்களும் உண்டு. அதை போலவே தேவனுடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிற ஆரோகண சங்கீதங்கள், கர்த்தரை போற்றி பாடுகிற சங்கீதங்கள், வெற்றி சிறந்து வந்த பொழுது எழுதிய சங்கீதங்களும் இந்த வேத புத்தகத்தில் உண்டு. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்கா, நாம் கர்த்தருடைய மகிமைக்காக எதை செய்தாலும் நாம் என்ன செய்யணும்? தேவ மகிமைக்காக செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5:18 விதமாக வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அது எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சங்கீதத்தில் எழுதியிருக்கு. எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது தேவனுடைய சித்தமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கு, எனக்கு, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய பிதாவின் சித்தம், நம்முடைய தேவனுடைய சித்தம் என்னவென்றால், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் அதுதான். எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த ஸ்தோத்திரிக்கிறதுல நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில பொதுவாகவே எல்லாவற்றிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு முன் உதாரணம் என்று சொல்லப்படும் பொழுது அதுல முன் உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹீ இஸ் ஆர் ஃபோர்ரன்னர், ஹீ இஸ் ஆர் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஆர் ரோல் மாடல். சரியா? அது தவிர அடுத்தவங்க எல்லாமே யார் இயேசுவை உத்தமமாக பின்பற்றுகிறார்களோ அவர்களை நம்ம உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம். தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முதல் ரோல் மாடலாக, நமக்கு முழு முன்மாதிரியாக நாம் பின்பற்ற வேண்டியவராக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில். மற்றவங்க அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்கள மாதிரி இருக்கணும், அந்த ஊழியக்காரர் மாதிரி பேசணும், இந்த ஊழியக்காரர் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரியாக வைக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவரோடு அவர் தேவனாக இருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்ட தெய்வம், மாம்சத்திலே வந்த வார்த்தை, தேவனாக வெளிப்பட்ட மனிதனாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்ட இறைவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய ஜெப ஜீவியத்தில் நமக்கு உதாரணத்தை வைத்திருக்கிறார்.
அவர் பரிசுத்த வாழ்க்கையிலே நமக்கு உதாரணத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு சகலவற்றிலும் உதாரணத்தை காண்பித்து செஞ்சிருக்கிறார். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்களுக்கு இதை செய்தால், இந்த கால்களை கழுவுகிற அந்த நேரத்தில் சொல்றாரு, ஆண்டவரும் இரட்சகருமாகிய போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுவது உண்டானால் நீங்களும் அதையே செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறபடியே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். பவுல் மட்டும்தான் தன்னை குறித்து சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பவுலோட வாழ்வு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. பவுலுடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக 2 சைட்லையும் யோகியமானவைகளை செய்த வாழ்வு. அதற்காக அவரை சொல்றாரு, என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. மற்றபடி வேற யாருக்குமே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி முழுமையாக இல்லை என்று நான் நம்புகிறேன். நாம் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவன் ஸ்தோத்திர காரியங்கள்ல கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போற கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள்ல கூட தமிழ் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார், கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அந்த 7 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து 4000 பேருக்கு அற்புதம் செய்கிறார், பகிர்ந்து கொடுத்து பங்கெடுக்கிறார். அந்த அற்புதம் செய்யும் பொழுதும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஸ்தோத்திரம் பண்ணின்னு எழுதியிருக்கும். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மார்க் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலையும் அதே காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அவருடைய கடைசி பந்தியில அவருடைய நம்ம கிறிஸ்துவின் ராப்போச்சனம் என்று சொல்லுகிற அந்த the last supper of the Lord Jesus Christ, he said thank you the Lord. நீங்க பாத்தீங்கன்னா அதுல 26, 27 அவர் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார், அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார், பாத்திரத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். அவருடைய இரத்தமாகிய பானத்தை, இரத்தமாகிய அந்த திராட்சை ரசத்தை தாம் சிந்த போகிற அந்த மகிமையான காரியத்தை அவர் என்ன செய்கிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு கொடுக்கிறார்னு வாசிக்கிறோம். மத்தேயு 14:23, லூக்கா 22:17-19 வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறார், பானத்தை திராட்சை ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு ஸ்தோத்திரம் நிறைந்த வாழ்வாக இருந்தது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லாசரோட கல்லறையில முன்னாடி நின்று லாசரை எழுப்ப போகிற பொழுது, உயிரோடு எழுப்ப போகிற பொழுது அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால் 41ஆம் வசனத்துல, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலுமே நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எதை செய்தாலும், அதான் வசனம் சொல்றது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்காக செய்யுங்கள். அதனாலதான் ஆண்டவர் அந்த புசிப்பும் குடிப்பும் ஆகிய அப்பமும் திராட்சை ரசத்திலேயே ஆரம்பிக்கிறார் ஸ்தோத்திரத்தை. நாம் எதை செய்தாலும், ஈவன் இஃப் யூ ஆர் ஈட்டிங் சம்திங், ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரிங்கிங், வாட் எவர் இட் இஸ், நம்முடைய சாதாரண அடிப்படை வாழ்வியல் காரியங்களான the basic needs of our life, அதை செய்யும் பொழுதும் கூட ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவதே நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்ட்டு இருக்கும். ஆண்டவராகிய தேவன் மனித ரூபமாக உலாவின கர்த்தர் அவருடைய வாழ்வை ஸ்தோத்திரத்திலே செய்தார். அற்புதம் செய்யும் முன்பதாக கூட அவர் என்ன செய்தார், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலுமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய சீடர்களாக அவரை பின்பற்றினவர்களும் அப்படியே செய்தார்கள். அவருடைய சீடர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே செய்தார்கள். அவர் இருந்த பொழுது அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், துதித்தார்கள் எழுதப்படுகிறதை விட, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்ற பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள்,
அவருடைய வாழ்வை ஸ்தோத்திர வாழ்வாக, துதியின் வாழ்வாக மாற்றினார்கள். லூக்கா 24 அதிகாரம் 59 53 வசனம், கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் நாள்தோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாள்தோறும், எவ்ரி டே in the church, in their place, in the worship place, அவங்க என்ன பண்ணாங்களாம்? தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதற்கு பிறகு அவருடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில இறங்கி அந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சபை தொடங்கப்பட்ட அந்த நாளிலே நாம அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல வாசிக்கிறோம். சபை தொடங்கின பிறகு சபையில எப்படி இருந்தார்களாம்? எல்லாரும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களாம். 47 வசனத்துல தேவனை துதித்த நேரமும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கத்திலும் ஜெபம் பண்ணது உறுதியாய் தரித்திருந்து அவர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு அவர்கள் கடந்து சென்ற ஒரு கடினமான பாதை தெரியும். அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம் 16 அதிகாரத்துல பவுலும் சீலாவும் ஆகிய 2 ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 பேரும் சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனை துதித்து பாடினார்கள். எப்பொழுது துதித்து பாடினார்கள்? ஆண்டவர் அற்புதம் செய்த பொழுது அல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை உயர்த்திய பொழுது அல்ல, அவர்கள் ஜனங்களால் அடிக்கப்பட்டு வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு அவர்கள் அநேக அடிக்கப்பட்டு உட்காவல் அறையில அடைத்து வைக்கப்பட்டு கால்கள் தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணார்கள்? கர்த்தரை துதித்து பாடினார்கள். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று இன்றைக்கு நாம யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கொடுத்த நன்மைகள், ஆண்டவரே எனக்கு இது போதாது, இன்னும் வேணும், நான் கேட்டது இது இல்லை, நான் கேட்டது வேற, எனக்கு இது கொடுத்துருக்குறீங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறவர்களாக, அல்லது கேட்டது கிடைத்த பொழுதும் கூட முறுமுறுக்கிறவர்களாக, நான் இதை கேட்கல, நான் இப்படி இருந்தேன், எனக்கு கேட்டது கிடைக்கல, மற்றவங்களுக்கு கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி அநேக முறுமுறுக்கிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதாக இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட சொல்கிறார், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது? துதிக்கிற வாழ்வாக இருக்கிறதா? அதே மாதிரி அப்போஸ்தலர் 27 வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய கப்பர் சேதம் ஏற்பட்டது. பவுலை என்ன செய்கிறாங்க? ரோமாபுரிக்கு சிறைச்சாலையில் அல்லது ராயனுக்கு கொண்டு செல்லும்படியாக அவருடைய ட்ரையல்ஸ்க்காக கூட்டிட்டு போறாங்க. தி ட்ரையல் வித் சீசர்ஸ் கோர்ட். ஸோ அப்படி போகும் பொழுது அவங்க இட்டாலிக்கு கப்பலில் போகும் பொழுது வி ரீட் தட், அதில் படிக்கிறோம், ஒரு பெரிய ஷிப் ரெக், ஒரு கப்பர் சேதம் அல்லது ஒரு புயல் அடிக்குது. அந்த படகு ஒன்றுமே பண்ண முடியல, இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே போடுறாங்க, உள்ள இருக்கிற சரக்குகள்லாம் எடுத்து போடுறாங்க, டீலோட் பண்ணுறாங்க, போஜனமே சாப்பிடாம அநேக நாள் சூரியன் நட்சத்திரங்கள் கூட பார்க்க முடியாம இருட்டிலேயே இருந்திருக்கிறாங்க. பெருங்காற்று மழை அடிச்சுட்டே இருந்த பொழுது தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 21 வசனத்துல வாசிக்கிறோம், நீங்க பவுல் சொல்ற ஆலோசனை அவர்கள் கேட்கவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க? தொடர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புயல் வருது. இப்ப பவுல் சொல்றாரு, நீங்க திடமனதாயிருங்கள், என்ன செய்யுங்க? திடமனதாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்திட்டு 35 வசனம் விதமாக சொல்கிறது, இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவர் அவருக்கு என்ன பண்றார்? தூதனை அனுப்புகிறார். பயப்படாதே பவுலே, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும், நீ மட்டும் இல்ல, உன்னோடு கூட போகிறவங்க அத்தனை பேரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதில் யாருக்கும் ஒரு சேதம் வராது, தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது, பொருள் சேதம் வருமே தவிர பிராண சேதம், அதாவது உங்க லைஃப்க்கு எந்த டேஞ்சரும் வராதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு தைரியம் சொல்லி அவருக்கு தேவனுக்கு முன்பு தேவனை ஸ்தோத்தரித்து அப்பத்தை பிட்டு அதை புசிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நம்மெல்லாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால் கர்த்தரை துதித்திருப்போமா என்று தெரியவில்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதனால் இது நமக்கு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும்.
அவருடைய நிருபங்களை வாசிக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா பவுல், பேதுரு அவங்க எல்லாம் எழுதும் பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படித்தான் எழுதுவாங்க. எல்லா அதுலயும் பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 1:2 வாசிக்கிறோம், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14 நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு உகந்த வாசனையாக நம்மை வைத்திருக்கிற கர்த்தருக்கு, அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 1 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்றாரு, நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், என்னை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரனாக எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தின் கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாக பவுலுக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நான் தூஷிக்கிறவன், கொடுமைப்படுத்துகிறவன், சபையை கொடுமைப்படுத்துகிறவன், நான் அப்படி இருந்தேன், பாவிகளிலே பிரதான பாவியாயிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னை என்ன செய்தார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களுக்காக நாம கர்த்தரை ஸ்தோத்திரி கடமைப்பட்டிருக்கிறோம். கடினமான பாதைகளில் நடக்கும் பொழுது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளால் நிறையப்படும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளை தொடங்கும் பொழுது நாம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். புசிக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். குடிக்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போலவே ஊழியத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஊழியங்களுக்காக கர்த்தரை நாம ஸ்தோத்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு என்று ஏற்படுத்தினார். தானாய் வருகிறது அல்ல. நாம் விரும்பாவிட்டாலும் கூட அவர் தருகிற ஊழியம் அவர் நம்மேலே வைத்திருக்கிற கிருபையினாலே, நம்மேலே வைத்திருக்கிற தயவுனாலே நம்முடைய ஜீவனை தந்தார் அல்லவா? அந்த ஜீவனை தந்து நம்மை தயவை பாராட்டி இருக்கிறார் நம்ம இடத்துல. அவர் தருகிற ஊழியங்கள் பெரிய மகத்தான ஒரு கிருபை. இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள் என்னுடைய காரியத்தை செய்வாள் என்று நம்பி நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறார் கர்த்தர். பாக்கியம் பெற்ற ஜனம் நாம். கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருப்பார் என்றால், கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பார் என்றால், எந்த வழியாக எந்த வகையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஆண்டவருக்கென்று ஒரு பாடலை பாடுகிற, அல்லது அவருக்கென்று ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிற, அவருக்கென்று ஜனங்கள் மத்தியில, அறியாத ஜனங்கள் மத்தியில, தூரமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில சென்று அவுட்ரீச் செய்கிற ஊழியங்கள் ஆகட்டும், இல்ல சபையில கர்த்தரை ஆராதனை நடத்துகிற ஊழியமாகட்டும், ஜனங்களை அழைத்து கொண்டு சபைக்கு வருகிற ஊழியமாகட்டும், எந்த வகையான ஊழியமாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். அது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். We should not take our ministry for granted. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, கடமை, தேவ ராஜ்யத்துல இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை. ஊழியம் என்று சொல்லும் பொழுது நம்ம பொதுவாக ஊழியம் 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 அப்படிம்பாங்க. எதுக்கு ஊழியன்னு சொல்றாங்கன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஊழியம் என்று சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. எந்த விதமான பொறுப்பாக கூட இருக்கலாம். ஓகே, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அ பர்டிகுலர் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அது எல்லா வேலை செய்கிறவங்களுக்கும் அது பொருந்தும். நான் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா, அது டாக்டராக இருந்தாலும், சிஇஓவாக இருந்தாலும், நர்ஸாக இருந்தாலும், அல்லது வாட் எவர் த ஒர்க், அது கிளீனர் அல்லது எந்த வகையாக இருந்தாலும், வி பிலாங் டு தட் ஆர்கனைசேஷன். அது மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணா தான் ஊழியம் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. மேலே மேடையில் ஏறி பாட்டு பாடினா தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தில், அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, எந்த வகையான பொறுப்பாக இருந்தாலும், அது கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உண்மை உள்ளவள் என்று எண்ணி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து தாழ்மையோடு கூட நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஸ்தோத்தரித்திருக்க வேண்டும். வாழ்க்கையில முழுவதுமாக வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் நமக்கு எல்லாவற்றுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். 1 தெசலோனிக்கேயர் நான் வாசிச்சோம் இல்லையா? எல்லாவற்றிலேயும், உயர்விலும் தாழ்விலும், அன்றாட வாழ்விலும், நாம் கடந்து செல்கிற பாதைகளிலும், துக்கத்திலும் துயரத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும், பாடும் பொழுதும் ஆடும் பொழுதும், நம்ம சோர்ந்து இருக்கும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நாம ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது உங்களுடைய தேவனுக்கு உங்களை குறித்து சித்தம். நிறைய பேர்த்துக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னே தெரியலையே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் தெரியலையேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது, அநேகர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் சித்தம், நிறைய சித்தம் இருக்கு. எழுதப்பட்ட சித்தம், தட் இஸ் த ரிட்டன் வில் ஆஃப் காட், இட் இஸ் இன் த பைபிள். தேவ வசனத்தில் அவருடைய சித்தத்தை குறித்து எழுதியிருக்கு. நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒன் ஆஃப் தி வில், அவருடைய சித்தங்களிலே ஒன்று எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஓகே, நம்மை குறித்த சித்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமர் 14 அதிகாரத்தில் 6 வசனத்தில் வாசிச்சிங்கன்னாக்கா, ஆட்களை விசேஷித்து கொண்டாலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், புசித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், புசியாதிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஃபாஸ்டிங் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல சாப்பாடு கிடைச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றுமே இல்லை பட்டினி கிடக்க வேண்டிய நேர்ந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக நாம் என்ன பண்ணுறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 5 அதிகாரத்திலே மீண்டுமாக 20 வசனத்தில் திரும்பவும் அதை சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எப்பொழுதும், பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்த கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குங்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி அந்த 2 காரியத்தை பவுல் சொல்லுகிறார். எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரிப்பேன், பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படியாக எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்ல, கொலோசியர் 3:17 விதமாக சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனை நீங்க என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் செய்யுங்கள். வார்த்தையில செய்தாலும் சரி, கிரியையினாலே செய்தாலும் சரி, அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்திரியுங்கள். இது நம்ம கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. This is given as a commandments to us as the church, as the body of Christ, as the children of God. So அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:4 சாப்பிடும் பொழுதும் கூட சில காரியங்கள் நமக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று சொல்லி பொய்யர் கட்டளையிடுவார்கள். பொய்யான ஊழியக்காரர்கள், கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் சாப்பாட்டை கூட நீங்கள் இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். என்ன செய்யறது? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உணவுப் பொருள்கள். நீங்கள் சாப்பிடும் பொழுதும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிட வேண்டும் என்று நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13 அதிகாரத்தில் 15 வசனம் விதமாக சொல்கிறது, எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் செலுத்த வேண்டும், தேவனுக்கு செலுத்த கடவோம். மீண்டுமாக நம் எப்பொழுதும் என்கிற வார்த்தை இன்சிஸ்ட் பண்ணப்படுகிறது. நமக்கு மீண்டுமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது, அவர் மூலமாக ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, அகெயின் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எப்பொழுதும் எந்த ஜபமாக இருந்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபமாக மாற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபமாக மாற்றும்படியாக கர்த்தருடைய வசனத்தை சொல்லி, கர்த்தர் செய்த அவர் தந்த வாக்கு தத்தங்களை சொல்லி, கர்த்தர் நமக்கு முன்னே பாராட்டின நன்மைகளை சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்விலே இதை நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளை செய்தீர், ஆசீர்வாதத்தை தந்தீர், ஸ்தோத்திரம்.
எங்களோடு கூட இருக்கிறீர் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவன் தந்தீர் ஸ்தோத்திரம். வரப்போகிற நாட்கள் எங்களை காத்துக்கொள்ளுவீர் ஸ்தோத்திரம். எங்களுடைய காரியங்களை நீங்கள் மேற்போட்டுக் கொள்ளுவீர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில் நம்ம ஒரு நாளை தொடங்கும் பொழுது கூட இந்த நாள் முழுக்க நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மேடு பள்ளங்களில் நீர் எங்களுக்கு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபமே ஸ்தோத்திரமே ஜெபமாக மாறுவதற்கான ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து எதிர்பார்க்கிறார். The praise of the prayer should be your praise. Your praise should be your prayer. Praying is அவருடைய கேட்கறது மட்டும் இல்லை. கொடுங்க கொடுங்க கொடுங்க, தா 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 அப்படின்னு சொல்லுகிற அட்டைக்கு உள்ள குமாரத்தின்னு சொல்லி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கும். டாட்டர்ஸ் ஆஃப் லீச் இஸ் கால்டு கிவ் கிவ். ஸோ ஆல்வேஸ் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அதான் அர்த்தம். அட்டை உறிஞ்சுற மாதிரி, ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்படி இல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வாழ்வாக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக குறைவுகளிலே கடந்து செல்லும் பொழுதும், ஆனால் குறையில்லாமல் நடத்தினார் இல்லையா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த பழகி கொள்ள வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. பழைய உடன்படிக்கையில் மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கையிலும் இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்மாதிரியான நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்விலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி வாழ்ந்தார். ஒரு முன்மாதிரியாக அவர் தேவனாக இருந்த பொழுதும் கூட. அதே போலவே அவருடைய சீடர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துவதை தங்களுடைய வாழ்வாக கொண்டிருந்தார்கள். மேடு பள்ளங்களில் கடந்து செல்லும் பொழுது ஊழியத்தின் உயர்வுகளிலும் ஊழியத்தின் தாழ்வுகளிலும் அவர் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை ஸ்தோத்திரித்தார்கள். ஊழியத்துக்கு அவர் ஏற்படுத்தினதற்காக அவரை ஸ்தோத்திரித்தார்கள். அவர் தந்த ஊழியங்களுக்காக அவரை ஸ்தோத்திரித்தார்கள். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அவர்கள் நடந்தாலும் பேசினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் எதை செய்தாலும் அவரை ஸ்தோத்திரித்தார்கள். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே கட்டளை, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளை கூட நாம் ஸ்தோத்திரத்தோட கூட நாம தொடங்குவோமாக, ஸ்தோத்திரத்தோட கூட தொடருவோமாக, ஸ்தோத்திரத்தோட கூட முடிப்போமாக. ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலையில் தொடங்கும் பொழுதும் ஸ்தோத்திரம், ராத்திரியில் நாம் தூங்கும் முன்பதாக அந்த நாளை முடிக்கும் பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நம்ம முடிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு கூட மட்டும் பேசின எங்கள் பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மட்டுமாய் காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் நடந்து வருவேன் என்று வாக்கு பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பா என்று சொன்னீர். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர். அப்ப மரணர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்மலையின் உச்சியிலே நிற்கும் பொழுதும் அந்த அனுபவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் எது நடந்தாலும் அப்பா, நீர் தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி. எங்கள் பெற்றோருக்காக நன்றி. எங்களுக்கு தந்த வேலைகள், எங்களுக்கு தந்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களோடு கூட வேலை செய்கிறவங்களுக்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர், எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதியும் பலப்படுத்தும். இந்த நாளை உமக்கென்று வாழ, உமக்கென்று இந்த நாளை முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய சமாதானம் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. எங்கள் போக்குவரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்க நமக்கு உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.